வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். பேரறிஞர் அண்ணாவின் 55வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அரசு சார்பில் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அண்ணாவின் 55வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில அமைப்பாளர் சிவா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன், இணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர்கள், சமூக அமைப்பினர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததை வரவேற்கிறேன் என்றும் நடிப்பவர்களும் அரசியலுக்கு வரலாம் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதற்கான அறிவிப்பில் மதம், ஜாதி இல்லாத சூழலை உருவாக்குவதாக கூறியுள்ளதை கேட்கின்றீர்கள். யாரும் மதம், ஜாதி பாகுபாடு பார்ப்பதில்லை. அதிகமானோர் அரசியலுக்கு வரவேண்டும் என்றும் நடிப்பவர்களும் அரசியலுக்கு வரலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்திற்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுகின்றார்கள். ஒரு குடும்பத்தை சேர்ந்தோர்தான் தலைவராக இருக்க வேண்டும் என்பதில்லை. நிறைய இளைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றும் அதனால் விஜய் வந்ததை தான் வரவேற்கிறேன் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஊர்காவல் படை வீரர் பணிக்கு நடத்தப்பட்ட உடல் தகுதி தேர்வு 2ஆம் நாளில் 283 பேர் பங்கேற்றதில் 74 பேர் தகுதி பெற்றனர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள ஊர்காவல் படை வீரர்களுக்கான உடல் தகுதி தேர்வு கோரிமேடு காவலர் மைதானத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி துவங்கியது. முதல் நாளில் 500 பேர் அழைக்கப்பட்டு தேர்வு நடைபெற்றது. அதில் 292 பேர் பங்கேற்றதில் 66 பேர் உடல் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றனர். 2ஆம் நாளான பிப்ரவரி 2ஆம் தேதி 500 பேர் அழைக்கப்பட்டனர். இதில் 283 பேர் மட்டுமே பங்கேற்றனர். நேற்றைய தேர்வின் போது 2 பேர் காயம் காரணமாக வேறு ஒரு நாளில் உடல் தகுதி தேர்வில் பங்கேற்பதாக கூறி சென்றனர். 74 பேர் உடல் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றனர். இன்று 750 பேருக்கும் 5ஆம் தேதி முதல் 1200 பேர் உடல் தகுதி தேர்வில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் வட மாநில வியாபாரியிடம் இருந்து 70 லட்சம் ஹவாலா பணம் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் இருந்து மதுபானம் கடத்தி செல்வதாக உருளையன்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் வந்ததை அடுத்து காவல்துறையினர் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் சென்னை பேருந்துகளில் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது சென்னை பேருந்தில் சந்தேகத்திற்கு உரிய நபரை பிடித்து விசாரணை செய்தனர். விசாரணையில் அவர் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பீம்சிங் என்பதும் புதுச்சேரி அண்ணா சாலை போத்தீஸ் அருகே சிறிய மொபைல் கடை நடத்தி வருவது தெரியவந்தது. அவரது பையை சோதனை செய்ய முற்பட்டபோது மொபைல் போன்கள் இருப்பதாக தெரிவித்தார். ஆனால் காவல்துறையினர் பையை திறந்து பார்த்தபோது அதில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பீம்சிங்கிடம் நடத்திய விசாரணையில் அவை எந்த கணக்கும் இன்றி சென்னைக்கு கொண்டு செல்லப்பட இருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து விசாரணை செய்ததில் 70 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக சென்னை வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். புதுச்சேரி வந்த சென்னை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைது செய்து 70 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்து கொண்டு சென்றனர். தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை பெறுவதற்கான தேர்விற்கு அரசு பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய கல்வி அமைச்சகம் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி பள்ளிக் கல்வி இயக்ககத்தால் ஆண்டுதோறும் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை பெறுவதற்கான தேர்வு நடத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் எழுத்து தேர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் உள்ளிட்ட 4 பிராந்தியங்களில் மார்ச் 16ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும், தேர்வின் மூலமாக தகுதி பெறும் பெற்றோர் ஆண்டு வருமானம், ஜாதி மண்டல அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவர்.
மேலும் தேர்வு செய்யப்படும் 125 மாணவர்களுக்கு 9ஆம் வகுப்பு முதல் +2 வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிப்பவர்களுக்கு ஆண்டுதோறும் 12,000 ரூபாய் உதவித்தொகையினை தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சகம் வழங்கும் என்றும், பிராந்திய ரீதியாக புதுச்சேரியில் 93, காரைக்கால் 23, மாகே 3, ஏனாம் 6 என்ற அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவர். இத்தேர்விற்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பள்ளிகளின் மூலம் வரும் 5ஆம் தேதி முதல் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மகிழா காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவருமான வைத்திலிங்கம் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். மகிழா காங்கிரஸ் கட்சி சார்பாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரம்மாண்டமான கோலப் போட்டி நடைபெற்றது. மாநில தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் நடைபெற்ற விழாவில் மகிழா காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் ரமா வைத்தியநாதன், விஜயகுமாரி, தமிழரசி, சித்ரா, நிஷா மற்றும் மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சுமார் 1000க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்ட விழாவில் முதல் 3 இடங்களை பிடித்த மகளிருக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் செய்திருந்தனர். பாகூர் அடுத்த கன்னியகோவிலில் 2 கோடியே 20 லட்சம் ரூபாயில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணியினை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் சார்பில் பாகூர் தொகுதி கன்னியகோவிலில் 2 கோடியே 20 லட்சம் ரூபாயில் 2,50,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி, போர்வெல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் பணிகளை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, இளநிலை பொறியாளர் சிவானந்தம், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன் உட்பட பலர் பங்கேற்றனர். இத்திட்டத்தின் மூலம் கன்னியகோவிலில் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த 7,500 பேர் பயனடைவர். புதுச்சேரியில் சுற்றுலா படகுகளை இயக்க எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தேங்காய் திட்டு வீராம்பட்டினம் மீனவர்கள் சிறிய படகுகள் மூலம் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இதனிடையே புதுச்சேரியில் சுற்றுலாவை வளர்க்கும் வகையில் ஆற்று பகுதிகளில் சுற்றுலா படகை இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சுற்றுலாத்துறை அனுமதித்துள்ள படகுகளை தாண்டி சட்டவிரோதமாக 50க்கும் மேற்பட்ட சுற்றுலா படகுகள் இயக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுற்றுலா படகுகளின் போக்குவரத்தால் மீன், இறால் உற்பத்தி குறைவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா படகுகளுக்கு அரசு அனுமதி அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுற்றுலா படகுகளின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அறிஞர் அண்ணாவின் 55வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அமமுக வில்லியனூர் தலைமை கழக அலுவலகம் மற்றும் புதுச்சேரி அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவின் 55வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் அமமுக தலைமை கழக அலுவலகத்தில் மேற்கு மாநில கழக செயலாளர் SD சேகர் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் பேரறிஞர் அண்ணாவின் திரு உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம், அவைத்தலைவர் வீரப்பன் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் காவல்துறையை தொடர்ந்து 6 தாசில்தார்கள் திடீர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி கலால் துறை துணை கலெக்டர் அலுவலக தாசில்தார் கோமன் ராஜாஜி குடிமைப்பொருள் வழங்கல் துறைக்கும், அங்கிருந்த தாசில்தார் ஐயனார் கலால் துறை துணை கலெக்டர் அலுவலகத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டனர். இதேபோல் கலால் துறையில் மற்றொரு துணை கலெக்டர் அலுவலக தாசில்தார் பாலகிருஷ்ணன் சட்டமுறை எடையளவு துறைக்கும், நில அளவைத்துறை தாசில்தார் மணிகண்டன் வில்லியனூர் தெற்கு சப் கலெக்டர் அலுவலகத்திற்கும், அங்கிருந்த தாசில்தார் ஜோதிமணி நில அளவைத்துறைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டனர். கலால் துறை துணை கலெக்டர் அலுவலக மற்றொரு தாசில்தார் மாசிலாமணி உழவர்கரை நகராட்சிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார்.
இதற்கான உத்தரவை வருவாய் பேரிடர் துறையின் துணை கலெக்டர் வினயராஜ் பிறப்பித்துள்ளார். அமமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 55ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பாக திருச்சிற்றம்பலம் BDO அலுவலகத்தில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் செல்வர் DTV தினகரன் அறிவுறுத்தலின்படி பேரறிஞர் அண்ணாவின் 55ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பாக இன்று திருச்சிற்றம்பலம் BDO அலுவலகத்தில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கோவிந்தராஜன் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் ஒன்றிய செயலாளர்கள் கதிர்வேல், சதீஷ், ஐயனார், வாஞ்சிநாதன் உட்பட நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். பெரம்பை லட்சுமி நாராயண பெருமாள் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் தை மாதம் 3வது வெள்ளிக்கிழமையினை முன்னிட்டு திருமஞ்சனம் மற்றும் தாயார் உட்புறப்பாடு நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் எழுந்தருளி உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தை மாதம் வெள்ளிக்கிழமைகளில் தாயார் உட்புறப்பாடு மற்றும் திருமஞ்சனம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டும் தை மாதம் 3வது வெள்ளிக்கிழமையினை முன்னிட்டு சுவாமிக்கு காலை திருமஞ்சனமும் அதைத் தொடர்ந்து மாலை தாயார் சுவாமிக்கு அபிஷேகமும் அலங்காரத்துடன் உட்புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தாயார் சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.